தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் என்டிடிவி, நியூஸ் 18, சாணக்யா, ரிபப்ளிக், இந்தியா டுடே, பீப்புள்ஸ் இன்சைட் போன்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவிற்கு சாதகமாக இருக்கின்றன. இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பு என்பது கொஞ்சம் மாதிரியாக, அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து கணிப்பாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் தாவேகா 98 120 தொகுதிகள் என்றும் 92 110 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டைம்ஸ் நவ் 128 தொகுதிகளிலிருந்து 147 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவிற்கு சாதகமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு சாதகமாக இருக்கின்றன. சில கருத்து கணிப்புகளில் ஒன்று அதிமுகவிற்கு சாதகமாகவும் இன்னொன்று தாவேகாவிற்கு சாதகமாகவும் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு விஷயம் தான். தமிழ்நாடு மக்களும் இதான் எதிர்பார்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்துட்டு போனோம். இன்னைக்கு அதே ஒரு ஆஸ்பெக்ட் வச்சுதான் மக்களுக்கான வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட போய் பூர்த்தி செஞ்சு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம மக்கள் கிட்ட போய் நின்றுருக்காங்க. அதற்கான வாக்குகள் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இந்த எக்ஸிட் போலோட ரிப்போர்ட்ஸ் நம்ம பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ஏதோ 1-2 முன்ன பின்ன மாறி வரலாம். பட் பெரும்பான்மையா வந்து எல்லாமே திமுகவுக்கு ஃபேவரா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய தீர்ப்பா தான் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து ஒரு டைரக்ஷனா தான் நம்ம பார்க்க முடியுது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் நாங்க எதிர்பார்க்கறது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சில இடத்துல வந்து 125 to 145, 122 to 132, so 145 to 160 அப்படிங்கிறது இன்னுமே நம்பர்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடி வரலாம். இன்னும் நிறைய நம்பர்ஸ் வரலாம். எங்க தலைவர் சொன்ன மாதிரி மேபி அது 200 கிட்ட வரைக்கும் கூடி டச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஓவர் கான்பிடென்ட்னு சொல்றவங்கெல்லாம் எதுவும் இல்ல. மக்கள் கிட்ட வேணுங்கிற விஷயத்த கொண்டு போய் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த 5 வருட காலம் ஆட்சி வந்து முழுமையா ஏத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்ணோட்டமா தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சில கட்சிகள் வந்தனாலதான் இன்னைக்கு ஓட்டு சதவீதம் பயங்கரமா அதிகமா இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த எக்ஸிட் போல் வந்து இன்னைக்கு அது முறையடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் 2006 வந்து அவர் எலெக்ஷனுக்கு, அதாவது கட்சிக்குள்ள அரசுக்குள்ள வரும்பொழுது அப்ப வந்து 50 லட்சம் வாக்கு வித்தியாசம் வந்து இருந்துச்சு. அவரு அந்த அளவுக்கு பெரும்பான்மையா எடுத்தாரு. சோ எடுத்து அவர் வந்து ஒரு தொகுதியில அவர் மட்டும் தான் வின் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறதுதான் நிதர்சனம். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு நடிகர் அவர் வந்து ஃபேக்டர்னால மட்டும்தான் அப்படின்னு பார்க்க முடியாது. நம்ம SIR வந்து ஆல்ரெடி கையில எடுத்து வச்சிருக்கோம். சோ அதனாலதான் நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். இன்னொன்னு, சும்மா இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், இதுல இன்னொன்னு என்னன்னா, நார்மலாவே சொல்லிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது முக்கியமா வந்து ரொம்ப இந்த டிவிகே சார்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அப்புறம் அவங்க யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் ரொம்ப பாதுகாத்துதான் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும். அப்படின்ற போது இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அவங்களுக்கு எல்லாம் முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா சும்மா வந்து எந்த கேம்பெயினும் பண்ணாம நாளைக்கு என்ன நீங்க மாற்றம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு நீங்க ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே நிறைய மாற்றங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிகழ்த்தியது எந்த கட்சி அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. சோ யாரு நமக்கு மேல ஒரு தலைவரா வந்தா நம்மளுடைய வாழ்க்கை சரியா இருக்கும், நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை கரெக்டா இருக்கும்ன்றத ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் இன்னைக்கு திமுகக்கு பெரும்பான்மையான வாக்குகளை மக்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களுடைய நேரடியான அந்த துணிச்சலான ஒரு விஷயம், அவர் சொன்ன விஷயமே என்னன்னா தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்னு சொன்னது. இது யாருமே சொல்றதுக்கு தயங்கும் போது ஒரு முதல்வரா முன்னால நின்னு இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு விஷயம், இப்ப இதுல நம்ம ஜெயிச்சாகணும், இதுல நம்ம முன்னோக்கி வரணும். சோ டெல்லி நம்மளுக்கு என்னென்ன விஷயத்துல வந்து
அதாவது பிஜேபி நம்மளுக்கு எந்தெந்த வகையில ஒரு அநீதியை கொடுத்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு விதமான விளைவுகளை வந்து பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு அவர் பேசின அந்த பரப்புரை எல்லாமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க இது வந்து ஒரு மூன்று முனை போட்டி, 4 முனை போட்டி, சோ அதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு எல்லாம் நிறைய ஒரு பிரச்சாரங்கள் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. யாரு வந்தா நமக்கு மேல ஒரு ஆட்சி வந்து சரியா அமைஞ்சா நம்ம நல்லா இருப்போங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நல்ல திட்டங்களை பார்த்து எந்த தலைவர் நமக்கு ஒரு சாதகமா இருந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்றதை யோசிச்சு ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இது வந்து நாங்க ஆல்ரெடி எதிர்பார்த்த ரிசல்ட் தான், பட் நாங்க இன்னுமே நம்பர்ஸ் வந்து சேர்த்துதான் எதிர்பார்த்தோம். சோ அதுவும் வந்து உண்மையா மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல இன்னும் தெளிவா தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துது இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இந்தியா டுடே கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா 98 120 தொகுதிகள் வரை விஜய் வெல்வார், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சார் நான் எந்த சர்வேவும் எந்த ஊடகத்தையும் விமர்சனம் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறது இல்ல. சோ ஆனா அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் போய் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரே கம்பெனி சர்வே எடுக்குது அப்படின்னா ஒரே மக்கள் கிட்ட எடுக்க போறது இல்ல, மாத்தி மாத்தி எடுப்பாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் 5 சர்வே வந்து ரொம்ப ஃபேவரா கரெக்டா சொல்லும் போது 1-2 மாற்றம் வர்றதுல அது எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க எந்த மாதிரியான சாம்பிள்ஸ போய் பார்த்தாங்க? இப்போ ஒண்ணும் இல்ல, கோயம்புத்தூர்ல ஒரு எஃபில வந்து ஒரு ஃபேமஸா ஒரு பாட்டி வந்து ஃபேமஸ் ஆனாங்க எங்க ஊரு கோயம்புத்தூர்ல. அந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அந்த பாட்டி சொன்னாங்க, நான் வந்து இந்த நடிகருக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருமையா பேசப்பட்டுச்சு, பெருவாரியா சோசியல் மீடியால பகிரப்பட்டுச்சு. அப்ப நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பாட்டி தான் அதை சொல்லியிருக்காங்க. அது சோசியல் மீடியால பகிர்ந்தனால அதை நிறைய பேர் பார்த்தனால அந்த ஒரு பிம்பம் வந்து அங்க கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஒரு பாட்டி சொன்னதுதான் அது என்ன சார்? இல்ல அது ஒண்ணுதான் வந்து இல்ல புரியலைங்க. அது ஒரு மாய பிம்பம் அப்படின்னு சொல்றீங்களா? மாய பிம்பம்ன்றதை தாண்டி 1-2 வச்சு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? இது வந்து ஒரு பெரும்பான்மையான மக்களினுடைய வாக்கு இல்ல. ஒருத்தர் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து ஒரு சில ஊடகங்கள்ல நிறைய பத்திரிகையாளர் பேசுறத நாங்களும் கேட்கிறோம். அவங்க சொல்றாங்க, ஒரு முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் ஒரு சர்வே, அவங்க சர்வே வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வெறும் ஒரு 2.5 லட்சம், ஒரு தொகுதிக்கு மினிமம் 2.5 லட்சம் வந்து மக்கள் தொகை இருக்குது. அப்ப ஓட்டிங் கெபாசிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க 80-90 பேத்துக்கிட்ட தான் சர்வேவே எடுத்திருக்காங்க. அதன் மூலமா சர்வே லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து அது வந்து 1% கூடி வர்றது இல்ல அந்த சர்வே எடுத்ததுல. அப்ப இதெல்லாம் எப்படி சரியான ஒரு சாம்பிள் ரிசல்ட்டா நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது கேக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த இந்தியா டுடே எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க யார்கிட்ட போய் அந்த சாம்பிள் எடுத்திருக்காங்க? ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா போய் எடுத்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சார் அப்படியே பாத்தீங்கன்னா டோட்டல் இந்த யங்ஸ்டர்ஸோட போலிங் இப்போ இந்த வருஷம் எவ்வளவு இருக்கு, அதாவது இந்த 5 இயர்ஸ் அப்படியா? டிவியினுடைய கருத்து கணிப்பை பார்த்தோமேனால் 125 தொகுதிகளிலிருந்து 145 தொகுதிகள் வரை திமுக வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நியூஸ் 18 கருத்து கணிப்பை பார்த்தோமேயானால் 122 தொகுதிகளிலிருந்து 132 தொகுதிகள் வரை திமுக வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாணக்கியானுடைய கருத்து கணிப்பு 145 தொகுதிகளிலிருந்து 160 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பின்படி 122 தொகுதிகள் வரை 132 தொகுதிகள் வரை வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் நவ் 75 தொகுதிகளில் இருந்து 95 தொகுதிகள் வரை வெல்லும் திமுக கூட்டணி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா டுடே கருத்து கணிப்பு 92 தொகுதிகளிலிருந்து 110 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீப்புள்ஸ் இன்சைட் 120 தொகுதிகள் முதல் 140 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்தியா டுடே கருத்து கணிப்பு மட்டும் தாவேகாவிற்கு சாதகமாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நாகநந்தினி அவர்கள் தொடர்ந்து வழங்குகிறார். மேம், திமுக வாக்கு சதவீதம்
இங்க இருக்கிற விஷயங்கள் பார்த்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தாவேக்காவுக்கு இருக்கும்போது, ஒருவேளை மக்கள் தீர்ப்பு மாறி அமைந்தால் நீங்க தாவேக்காவுக்கு சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கும்? மக்கள் தீர்ப்பு மாறி அமைந்தால் அப்படின்னு சொன்னா என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவது இந்தியா டுடேவுடைய கருத்து கணிப்பு தாவேக்கா ஆட்சிக்கு வரும்னு கிட்டத்தட்ட சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு அப்படி இல்லாம எதிராக அமைந்தால், ஏற்கனவே தாவேக்காவுக்கு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை செய்தி, எச்சரிக்கை மணியை வந்து இந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு, அதாவது எக்ஸிட் போல் கொடுத்துருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இல்லாமல் மக்கள் தீர்ப்பு வந்து தாவேக்காவிற்கு எதிராக அமைந்தால், நெகட்டிவாக அமைந்தால், அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீத அளவிலேயோ சீட்டிலேயோ பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுப்பதாக இருந்தால் அவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்னு கேட்கிறேன். கரெக்ட் தான் சார். அதுல ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல தான் சார் சோசியல் மீடியா வந்து ரொம்ப அதிகமா பிளே பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து அந்த ட்ரெஸ் கோட் போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வந்து ஓட்டு போட்டதெல்லாம் இந்த டைம் தான். சோ இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய டெம்ட் ஏத்திருக்கா அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும். சைக்காலஜிக்கலா அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி யாரோ ஆள் மனசுல போய் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, அவர் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம். நான் இதை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ அவங்களை சிறுமைப்படுத்தணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு நடிகர் அவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அந்த ஒரு பிம்பத்தின் பேர்ல தான் இந்த ஓட்டு வங்கி வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறது நான் பாக்குறேன். இந்த மாற்றம்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் போதாது சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அது ஏன்னா இன்னைக்கும் எடுத்துக்கோங்க, முந்தானேத்து ரிப்போர்ட்டிங் வருது, இந்தியாவிலே வச்சு மருத்துவத்துறையில வந்து ரொம்ப அதிக பெரும்பான்மையா, அதாவது மருத்துவ சேவையில முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. இன்னைக்கும் வந்து இந்த இந்த நிதியாண்டுலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10.83% வாங்கி தமிழ்நாடு 2 இலக்க பொருளாதார வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கிறோம், 2வது வருடமா தொடர்ந்து. சோ அதே மாதிரி இன்னைக்கு டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் ஆகும், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்ப இந்த நடிகர் வந்து என்ன மாற்றத்தை கொடுத்துருவாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். இப்போ அவர் என்ன அறிக்கையில சொன்னாரு, இங்க வந்து நம்ம வந்து 2000 ரூபாய் அப்படின்னு சொன்னா அங்க 2500 ரூபாய் அப்படின்னு போட்டாரு அவரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு தாய்மாமா சீருன்னு சொன்னாரு, அவ்வளவு. அதுக்கு மேல வேற என்ன பண்ணாரு, ஒரு 6 சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாரு. ஆனா தமிழ்நாடு இந்த அளவுக்கு மாத்திக்குவேன், என்னோட தொலைநோக்கு பார்வை இதுதான் சார். என்ன கொள்கைன்னு பாக்கணும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை தான் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அம்மா அப்பா அவங்க எல்லாமே ஆகட்டும், ஒரு விஷயத்த அவங்க வந்து யோசிச்சாங்க அப்படின்னா அங்க படிப்பறிவு கூட அப்ப கம்மி தான். ஆனா அவங்க யோசிச்சது நம்மளோட எந்த கொள்கை நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போகும், யார் நமக்கான ஒரு நல்ல ஒரு தலைமை பண்போடு இருப்பாங்கன்றதெல்லாம் யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து வெறும் சோசியல் மீடியாவை மட்டும் பார்த்துட்டு வெறும் அந்த சாங்கு இல்ல ஒருவேளை படத்தில் நடிச்ச மாதிரிதான் ரியாலிட்டி இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க சொன்னாங்களே சார் விஜய் அப்படிங்கிறது பெரிய பிம்பம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தியா டுடே அந்த ரிப்போர்ட்டிங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையிலே வந்து 16 தொகுதி இருக்கு. 16 தொகுதியும் சேர்த்து 4500 ஓட்டு கூட அதிகமா இல்ல, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தியா தெரியல அவங்களுக்கு. ஆனா ஓட்டு போட்டது போலிங் ஆனது 4500 கூட அதிகமா வரல அப்படின்னு சொன்னா, அப்ப இப்ப விஜய்ங்கிறது வந்து சென்னையில எல்லாம் அவரோட கோட்டை, அவர் வந்து பயங்கரமா வந்து அங்க பேஸ்மெண்ட் வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அவங்க இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய தொண்டர்களே நிறைய பேர் பேசினாங்க, டிவிகே தொண்டர்கள். அப்புறம் இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு நம்ம பாக்கணும். இன்னொன்னு கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஓட்டு வந்து அவருக்கு குவிய போகுது, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஃபுல் சப்போர்ட்ல இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல 70% கிறிஸ்டியன்ஸ் வாழக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா அது கன்னியாகுமரின்னு சொல்லுவோம். அப்ப கன்னியாகுமரியில வந்து இத்தனைக்கும் பார்த்தா அதிக எஜுகேஷனல் பர்சன்ஸ் இருக்கக்கூடியது, அதாவது அதிக படிச்ச மக்கள் வாழக்கூடிய ஊரும் கன்னியாகுமரி தான். ஆனா இன்னைக்கு அதுல ஓட்டு சதவீதம் இருக்கிறதுல லீஸ்டா இருக்கிறது அதுலதான். அப்போ விஜய் அவர்களுக்கு ஃபேவரா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அங்க ஓட்டு வந்து கூடி இருக்கணும். இன்னொன்னு வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, டிஎம்கேவோட ஆன்டி டிஎம்கே ஓட்டு எல்லாமே வந்து எப்படி போகும், அதாவது இது ஏடிஎம்கேக்கு பாதிப்பே கிடையாது, ஒன்லி இது டிஎம்கே ஓட்டை மட்டும்தான் இந்த நடிகர் பிரிக்க போறாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா விஜய் சொன்ன ஒரே ஆஸ்பெக்ட் என்னன்னா ஆன்டி டிஎம்கே. அப்ப ஆன்டி டிஎம்கேங்கிறது வந்து இப்ப ஏடிஎம்கே இங்க ஸ்ட்ராங்கா இல்லாதனால ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டுகளும் கூட இது வந்து டிவிகேக்கு போறதுக்கான ஒரு சில சான்சஸ் இருந்திருக்கலாம். அப்போ ஆல்ரெடி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தான் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யாம போயிடுச்சு. அது ஸ்ட்ராங்கா நின்று இருந்துச்சு அப்படின்னா டிவிகேன்ற ஒரு கட்சியை இங்க உள்ள வந்திருக்க முடியுமாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் தான். சோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது
இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதை சிந்தனை பண்ணணும். இன்னொன்னு சிறுபான்மையர் இஸ்லாமியர்கள் ஓட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு புதுக்கோட்டை மாதிரியான பாளையங்கோட்டை மாதிரியான தொகுதிகள்லாம் அதிகமா ஓட்டு வந்திருக்கணும். அப்படியும் இல்ல. சரி தலித் இல்ல வந்து அடிமட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த மாதிரி அந்த சரௌண்டிங், அதாவது வட தமிழகம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஏரியால அந்த மக்கள் நிறைய ஜாஸ்தியா இருக்காங்க. விசிகாவே இவங்க வந்து அடிச்சு தூக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஓட்டுகள் நாச்சும் விஜய் அவர்களுக்கு அதிகமா வந்திருக்கணும். பட் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் ஓட தாக்கமா கூட இருக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. சோ அதனால இத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் புரிஞ்சுக்கணும். சோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஒரு தலைவரை, ஒரு நடிகரை தலைவரா ஏத்துக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த தலைவர் வந்து என்ன மாற்றம்ன்ற ஒரு வார்த்தையை தாண்டி என்ன அவர் செஞ்சிடுவாருன்னு நீங்க சிந்தனை பண்ணணும். இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் கிருபாகரன் சார் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி சொன்னாரு. ரொம்ப வந்து மனம் வந்து தளரக்கூடாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வீரியமா ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ அவங்க வந்து இவர் ஜெயிக்கல, விஜய் தான் வரப்போறாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது வரல அப்படின்னா அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் முடிவுகள் எடுக்காம பெற்றோர்கள் ரொம்ப கவனிச்சு பாத்துக்கணும் அப்படின்றதும் ஒரு விஷயம். இன்னும் பாத்தீங்கன்னா சார், நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஓபன் அப் பண்றாங்க. என் குழந்தைங்க எல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னே சொல்லி என்னை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. சோ இது வந்து ரொம்ப தவறா இருக்கு. அது எப்படி நான் சொல்ல முடியும்? என் குழந்தைக்காக நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு நான் சொல்ல முடியும். இப்ப நீங்க இந்தியா டுடே சர்வேவை நான் அப்படி கூடி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன். ஏன்னா வெளியே சொல்ல முடியாது. இப்ப எங்க அப்பா எல்லாம் எப்படின்னா, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா எங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்ட சாமி அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அதுதான் அப்ப இருந்த மக்களே அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா இந்த ஓட்டுங்கிறது அவங்க உரிமை. அதை வெளியே சொல்லக்கூடாது. யாரு நம்ம சூஸ் பண்ணோம்னு யாருக்கும் தெரியும். சொல்லக்கூடாதுன்னு இல்ல, அது ஒரு ரகசியம். அது நம்மளோட உரிமையை ஏன் இதை வெளிப்படையா சொல்லணும்? இது ஒண்ணுனாச்சும் நம்மளுக்குள்ள இருக்கட்டும் நினைச்ச ஒரு ஜெனரேஷனை தாண்டி இன்னைக்கு நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன், இதை பண்ணேன்னு அந்த மீடியால போட்டு அந்த சோசியல் மீடியால தான் இவ்வளவு பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்களோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் சார், இன்னைக்கு பெரும்பான்மையான எக்ஸிட் போல் வந்து நம்மளுக்கு ஃபேவரா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரா வந்தது. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இது யாருமே வந்து புனையப்பட்டு இல்ல இது பண்ணி எல்லாம் செஞ்சது இல்லை. சோ அது போக ஒரு 2 சர்வே எக்ஸப்ஷனலா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மே 4ஆம் தேதி பார்க்கணும். இன்னும் நாங்க தெளிவா சொல்றோம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட் கண்டிப்பா அதை வந்து மிகப்பெரிய ரீச் கொடுக்கும். மே 4 அதுக்கான ரிசல்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். கண்டிப்பா டிரைவிடன் மாடல் 2.0 ரொம்ப தெளிவா வரதான் போகுது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றது எங்களுடைய கணிப்பா இருக்கு சார். நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கு என்று பார்த்தோம். அது மக்கள் தீர்ப்பில் எதிரொலிக்கிறதா என்பதை மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.